ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாத்விஷ் வேர்ல்ட். நம்ம இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஆடி செவ்வாய், அதனால் பூஜை கொஞ்சம் முடிச்சுட்டு நான் வந்து ஆடி தள்ளுபடிக்கு ஒரு சில சாரீஸ் வாங்கியிருந்தேன்னு உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த வீடியோஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் வீடியோ. வாங்க பார்க்கலாம். நான் ஒரு 5-6 சாரீஸ் வாங்கியிருந்தேன். நான் வந்து அந்தந்த ஃபெஸ்டிவலுக்கு அந்த சாரீஸ் வாங்க மாட்டேன். இந்த மாதிரி ஆடி சேல் இல்லை ஏதாவது ஆஃபர் பார்த்தேன், இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணிப்பேன். அந்த அக்கேஷனுக்கு அதை வேர் பண்ணிப்பேன். எனக்கு சாரீஸ் ரொம்ப பிடிக்கும். அதிகமாக ரேட் கொடுத்து சாரியில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் சேல்ஸ் இருக்கும் போது நல்ல குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னா நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்பேன். இன்றைக்கி ஆடி செவ்வாய், குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வந்துட்டு தான் நான் பூஜை செஞ்சேன். சின்னதாக சிம்பிளாக குங்குமாபிஷேகம் தான் பண்ணேன் அம்மனுக்கு. அப்புறம் ஆர்த்தி காமிச்சிட்டு நெய்வேத்தியம் வந்து பழமும் பாலும் மட்டும்தான் நான் வச்சுருந்தேன். எனக்கு டைமும் கொஞ்சம் ஆயிடுச்சுன்றதுனால சிம்பிளாக இன்றைக்கி பூஜையை முடிச்சுட்டேன். ஆனால் எனக்கு மனசு ரொம்ப நிறைவாக இருந்தது பூஜை பண்ணும்போது. என் பையனும் நானும் சேர்ந்து தான் இந்த பூஜையை நான் பண்ணோம். அவனும் சேர்ந்து நானும் பறிப்பேன்னு சொல்லிட்டு பூவெல்லாம் பறித்தான். நான் தான் மணி ஆட்டுவேன்னு சொல்லிவிட்டு அவன் தான் மணி அடிச்சுட்டு இருக்கான். அப்புறம் நெய்வேத்திய பால் வந்து குழந்தை கொடுத்து அவன் குடிச்சிட்டான். இப்போது நம்ம சாரீ பர்ச்சேஸ் வீடியோ பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் தான் நான் வாங்கின சாரீஸ். எல்லாமே வந்து கம்மி ரேட்டில் தான் வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து வெயிட்டான சாரீஸும் அந்தளவுக்கு வேர் பண்ண பிடிக்காது. ஏன்னா அவனை தூக்கணுன்றதுனால நான் அவ்வளோ வெயிட்டான சாரீஸ் வாங்க மாட்டேன். இப்போது நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபஸ்ட்டு சாரீ. இது வந்து என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் சாரீனே சொல்லலாம். இந்த சாரீ ஃபுல்லாகவே வந்து ப்ளூ கலரில் அந்த கோல்டன் கலர் டிசைன் தான் வரும். ரொம்பவே அழகாக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கும். எனக்கு அங்கே வேர் பண்ணியும் காமிச்சாங்க. அப்புறம் இதுதான் பல்லு, மெஜந்தா கலர். இதுதான் ஃபுல் டிசைன், பல்லுவோட ஃபுல் டிசைன் இது தான். ரொம்ப அழகாக இருந்தது நேரில் பார்க்குறதுக்கு. அப்புறம் இது ப்ளவுஸ் வந்து ப்ளைன் ப்ளவுஸ் தான். மெஜந்தா கலர் ப்ளவுஸ், மெஜந்தா கலர் பல்லு. ஆனால் பார்டர் வந்து செல்ஃப் கலர் பார்டராக தான் இருந்துச்சு. பட் காம்பினேஷன் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி போட்டிருந்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்ட்டு வச்சு காமிச்சாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை வந்து நான் ஃபோட்டோ எடுக்க மிஸ் பண்ணிட்டேன், அதனால் என்னால் அட்டாச் பண்ண முடியல. இந்த காம்பினேஷனில் தான் இருக்கும், ப்ளூ வித் மெஜந்தா காம்பினேஷன். எனக்கு நிஜமாகவே ரொம்ப பிடிச்ச சாரீ. அழகாக இருந்துச்சு. லைட் வெயிட்டும் கூட, அந்தளவுக்கு வெயிட் இல்லை. இதுதான் செகண்ட் சாரீ. காப்பி கொட்டை கலரில் நல்ல பாட்டில் க்ரீன் கலர் பல்லு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்கிட்ட இந்த கலர் இல்லைன்றதுனால நான் இந்த கலர் சூஸ் பண்ணேன். ஃபுல்லாகவே வந்து உடம்பு ஃபுல்லாகவே அந்த டிசைன் வரும். அது வந்து ஒரு மாதிரி காப்பர் கலரில் இருந்தது டிசைன். இதுதான் பல்லு, பாட்டில் க்ரீன் கலர். இது வந்து ப்ளவுஸ். நேரில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. வீடியோவில் வந்து ஒரு மாதிரி நாகப்பழ கலர் மாதிரி தெரியுது, ஆனால் இது நாகப்பழ கலர் கிடையாது, காஃபி கொட்டை கலர். இந்த காம்பினேஷனில் தான் சாரீ இருக்கும். நிஜமாகவே எனக்கு இதுவும் ரொம்ப பிடிச்ச சாரீ. இந்த சாரியும் அந்த சாரியும் காம்போ. நான் என்ன காம்போன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். நான் எங்கே வாங்கினேன், என்ன காம்போ ஆஃபர் அப்படின்றது நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். இதுதான் ஃபுல் சாரியோட டிசைன். இது பல்லு. சாரியோட ப்ளவுஸ் வந்து ப்ளெயினாக தான் இருந்துச்சு. அதுக்கு ஒரு பார்டரும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ நம்ம பார்க்க போகிறது தேர்ட் சாரீ. இது வந்து பார்டர்லெஸ் சாரீ, லைட் வெயிட் சாரீ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து ஒரு மாதிரி ஆஷ் கலரில் பிங்க் காம்பினேஷன். இந்த பிங்க்கு வந்து பஞ்சு மிட்டாய் கலர்னும் சொல்ல முடியாது, ஒரு மாதிரி பிங்க், பட் அழகாக இருந்தது. இந்த டிசைன் வந்து பாடி ஃபுல்லாகவே வரும். ரொம்ப லைட் வெயிட். இது ஏதாவது ஒரு சும்மா நம்ம கோவிலுக்கு போகிறோம் அந்த மாதிரி அக்கேஷன்ஸ்க்கு நிஜமாகவே நல்ல தாராளமாக இருக்கும். இது பல்லு, நீங்கள் பார்க்குறது பல்லு. இது ப்ளவுஸில் வந்து ஒரு மாதிரி புட்டாக டிசைன் இருந்துச்சு. ப்ளெயின் இல்லை, அதுக்கு ஒரு பார்டரும் கொடுத்துருந்தாங்க ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இதுதான் அந்த பார்டர், பார்த்திங்கன்னா தெரியும். இப்போது நம்ம சாரியோட ஃபுல் வியூ பார்க்கலாம். இது ப்ளவுஸ், இது பல்லு.
அப்புறம் saree ஃபுல்லாக இந்த கலர் தான் இருக்கும். இதில் இந்த மாதிரி டிசைன் ரவுண்டாக டிசைன் இருக்கும். நெக்ஸ்ட்டு saree பேபி பிங்க் வித் லாவெண்டர் கலர். இதில் வந்து ஸ்டோன் ஒர்க் இருந்துச்சு. இந்த சாரியில் ஃபுல்லாகவே வந்து ஸ்டோன் ஒர்க் இருந்துச்சு. அழகாக இருந்தது. இதுவும் லைட் வெயிட் saree தான். ஆனால் இதுக்கு ப்ளவுஸும் பல்லுவும் பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலராக கொடுத்துருந்தாங்க. ப்ளூ கலர் காம்பினேஷனில் கொடுத்துருந்தாங்க. இது நீங்கள் பார்க்குறது வந்து ப்ளவுஸு, இது பல்லு. ரெண்டுமே ப்ளூ கலர் தான். saree ஃபுல்லாக பிங்க் கலர். சாரியோட பார்டர் வந்து லாவெண்டர் கலர் மாதிரி இருக்கும். இந்த காம்பினேஷனில் தான் saree இருக்கும். ஆனால் நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டு saree வந்து நல்லா ஒரு ராயல் ப்ளூ வித் ஸ்கை ப்ளூ காம்பினேஷன் saree தான் இது. இது saree ஃபுல்லாகவே இந்த மாதிரி கோல்டு கலரில் டிசைன்ஸ் இருந்துச்சு. ரொம்ப லைட் வெயிட் saree தான் இதுவும். பார்டர்லெஸ் ஆனால் இப்படி தான் இருந்தது saree ஃபுல்லாகவே. இது வந்து பல்லு, ஸ்கை ப்ளூ கலர் பல்லு. இதுவும் 1+1 saree தான். நான் இந்த saree எல்லாமே வந்து ஜெயச்சந்திரனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு என்னென்ன ஆஃபர்ன்ட்டு உங்களுக்கு நான் பின் பண்ணுறேன். இது வந்து ப்ளவுஸ், plain ப்ளவுஸ் தான். இங்கே சைடில் வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க ஸ்லீவுக்கு. சாரியில் உள் சுத்து வந்து இந்த கலர் ஒரு மாதிரி ப்ளூ கலரில் வரும். இதுதான் சாரியோட காம்பினேஷன். இதுதான் நெக்ஸ்ட் saree பர்பிள் கலர். அதில் வந்து ஒரு மாதிரி ப்ளூவும் இல்லாமல் க்ரீனும் இல்லாமல் ஒரு மாதிரி கலர். அது ராமர் க்ரீன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த க்ரீன் காம்பினேஷன் தான். இதுவும் பார்டர்லெஸ் saree தான். ஆனால் இதில் டிசைன் வந்து லைட்டாக காப்பர் ப்ளஸ் சில்வர் காம்பினேஷனில் அந்த டிசைன்ஸ் இருந்துச்சு. இது ப்ளவுஸு புட்டாக இருந்துச்சு நடுவில் டிசைன். அப்புறம் இது வந்து முந்தானி ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த டிசைன் சில்வரும் இல்லை காப்பரும் இல்லை, அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது நேரில் பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் எடுத்தேன். இந்த கலரும் என்கிட்ட இல்லை. ஸோ இது வந்து பல்லு. இப்போ நம்ம சாரியோட ஃபுல் வியூ பார்க்கலாம். பல்லு இது பாடி ஃபுல்லாக வரும். இந்த காம்பினேஷனில் தான் saree இருக்கும். ப்ளவுஸும் பல்லுவும் ஒரே கலர், saree ஃபுல்லாக அந்த கலர். நெக்ஸ்ட்டு saree வந்து இதுவும் லைட் வெயிட் saree தான். செல்ஃப் கலர் தான் பார்டரு. இது டிசைன் வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி டிசைன் வரும். பாடி ஃபுல்லாகவே இந்த மாதிரி டிசைன் வரும். ஒரு மாதிரி ரெட்டிஷ் மெரூன் கலர், அதில் ப்ளூ கலர் டிசைன்ஸ் வர மாதிரி வரும். ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சு. இது கட்டும் போது வந்து ரொம்ப லுக்காக இருந்தது. இது வந்து முந்தானி. இந்த சாரியோட முந்தானி வந்து ஒரு மாதிரி ப்ளூ வித் ரெட்டிஷ் கலர் தான். சாரியோட ப்ளவுஸ் கலர் வந்து ஸ்கை ப்ளூ கலர். உள் சொத்து வந்து ஒரு மாதிரி நேவி ப்ளூ கலரில் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்தது. இது பார்டர் நம்ம வந்து ஸ்லீவ்க்கு அட்டாச் பண்ணிக்கலாம். அதனால் அந்த மாதிரி ஒரு பார்டர். இந்த சாரியும் அந்த ஸ்கை ப்ளூ வித் நேவி ப்ளூ சாரியும் ஆஃபர். என்ன ஆஃபர்னால் 540க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணேன். 1+1 ஆஃபர் தான். அதே மாதிரி ஃபஸ்ட்டு 2 saree வந்து 1499க்கு 2 saree நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அந்த பிங்க் கலர் saree வந்து 525க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இன்னும் 2 saree வந்து ஒன்று 395க்கும் இன்னொன்று 660க்கும் பர்ச்சேஸ் பண்ணேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்களுக்கு எந்த saree பிடிச்சிருந்ததுன்னோ எனக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். என்னோடய saree கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோடய saree கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். இது நான் குங்கும அர்ச்சனை பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா சாமிக்கு, அதுதான். ரொம்பவே ஹாப்பியாக சந்தோஷமாக இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் ஃபுல் வீடியோ. வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பாய்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.